தங்கள் சொல்படி பொறியியல் படித்து அடுத்ததாக பன்னாட்டு நிறுவனத்தில் வேலைக்கும் சேர்ந்து விட்டதால் ஜென்ம சபால்பம் அடைந்து விட்டதாக கருதும் பெற்றோர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அதற்கு அவர்களும் விதிவிலக்கல்ல. அரவிந்துக்கு கணினி துறையில் உள்ள பிடித்ததால் எவ்வித பிரச்சனையும் எழவில்லை. அவர்களின் போதனையை சரியாக உள்வாங்கிக் கொண்டான் என எண்ணி மகிழ்ந்தனர். ஆனால் சூர்யா அப்படியல்ல. அவன் இசைத்தாக்கத்தை தணிக்கவும் முடியாமல், பெற்றோர்கள் மேல் திணிக்கவும் முடியாமல் திண்டாடினான். அவனுக்கு வீட்டினரின் எதிர்ப்பை மீறவும் முடியவில்லை. அதற்காக அவனுடைய கனவுகளையும் கலைக்க முடியவில்லை. நன்கு யோசித்து அவனை தனக்கு வேண்டிய பணத்தை ஈட்டிக்கொள்ள முடிவு செய்தான். அதன் பொருட்டு 10வது விடுமுறையில் அனைவரும் உல்லாசமாக பொழுதை கழிக்க சூர்யா வீட்டுக்கு அருகில் இருக்கும் கடைகளில் சின்ன சின்ன வேலைகளை செய்து பணம் சம்பாதித்தான். நாளடைவில் அப்பணத்தை கொண்டு அதில் அவனுக்கு வேண்டிய அடிப்படை கிட்டாரையும் வாங்கி கொண்டான். பரவசத்தில் உள்ளம் பூரித்தது சூர்யாவுக்கு. முழு மனதாக அரவிந்துக்கு நன்றியை தெரிவித்தான். அரவிந்து மட்டும் அவனுக்கு பக்கமலமாக இல்லாமல் போயிருந்தால் சூர்யாவால் தன் கனவை நோக்கி ஒரு எட்டு கூட வைத்திருக்க முடிந்திருக்காது. கிடார் வாங்குவதற்கு பணம் போதவில்லை என்ற கவலையில் சூர்யா ஆழ்ந்த பொழுது அரவிந்த் சேர்த்து வைத்த பாக்கெட் மணி அனைத்தையும் தாரை வாத்து தந்தான். அப்பணத்தை வாங்க யோசித்த சூர்யாவிடம், நீ பெரிய அப்பா டக்கரா ஆகிறப்போ எனக்கு ஒரே ஒரு BMW கார் வாங்கி கொடுத்துடு என அவனை பார்த்து கண்ணடித்தான். அப்படி பாடுபட்டு வாங்கிய கிட்டாரில் எந்நேரமும் சூர்யா வாசிக்க, கங்காவோ, என்னடா சும்மா கொய்யின்னு தட்டிக்கிட்டு இருக்க, தலைவலிக்குது என புலம்புவார். அவன் தந்தையோ, சும்மா இதையே வச்சு நோண்டிக்கிட்டு இருக்காம ஒழுங்கா போய் படி என முடுக்குவார். ஆனால் அரவிந்துக்கு சூர்யா மீட்டிய இசை அவன் அன்னை சொன்னது போலல்லாமல் தலைவலியை தரவில்லை. சொல்ல போனால் இருந்த தலைவலியை துரத்திவிடும் மருந்தாக இருந்தது. அவ்வளவு இனிமை அவன் மீட்டிய இசையில். அவன் திறமையை பார்த்து பிரமிப்படைந்தான் அரவிந்த் என்றால் அது மிகையல்ல. ஒன்று மட்டும் அரவிந்துக்கு நிச்சயமாக தெரிந்தது. இத்துறையில் சூர்யா சாதிக்க வேண்டுமென்றால் நிறைய உழைக்கவும் வேண்டும், கஷ்டப்படவும் வேண்டும். உழைப்பை அவன் பார்த்து கொள்வான். ஏனெனில் அவனிடம் திறமை இருக்கிறது. ஆனால் பெற்றோர்களிடம் போராடி கஷ்டப்பட வேண்டுமே. அதற்கு அவன் பக்கபலமாக இருந்தால் மட்டுமே சூர்யா தன் கனவுகளை நோக்கி பயணிக்க முடியும் என அன்றே முடிவு செய்து கொண்டான் அரவிந்த். அதற்கு முக்கிய காரணமும் இருந்தது. படிப்பு தவிர வேறெதிலும் தனக்கு திறமை இல்லை என்றே நம்பினான் அரவிந்த். ஆனால் நாளடைவில் அவனுக்கு உணவு தொழிலில் நாட்டம் இருக்கிறது என்பதை சூர்யாதான் கண்டுபிடித்தான். பிறகுதான் அது உண்மை என்று அரவிந்தும் உணர்ந்து கொண்டான். சூர்யா அளவுக்கு தனக்கு எதையும் பகுத்தாராய்ந்து பார்க்கும் திறமை இல்லை என நினைத்தான் அரவிந்த். ஆகவே அத்திறமையை பெற்றவனான சூர்யா நிச்சயமாக இதில் வெற்றி பெறுவான் என்றும் நம்பினான். இடையில் காதல் என்ற மாய வழியில் சூர்யா சிக்கி சின்னாமின்னம் ஆவான் என அவன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. 12வது பொது தேர்வு ஓரளவுக்கு மதிப்பெண்கள் பெற்றான் சூர்யா. ஆனாலும் அவன் பெற்றோர்கள் எதிர்பார்த்ததை போல் பிரபல பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை. ஆகவே அடுத்த கட்ட திட்டத்தை செயலாற்றினார்கள். இளநிலையில் 3 வருடம் கணினி பிரிவு எடுத்து படிக்க சொல்ல அது ஒரு வகையில் சூர்யாவுக்கு சாதகமாகவும் அமைந்தது. ஆகவே சூர்யாவும் மகிழ்வுடனே சம்மதித்தான். படிப்பு பகுதி நேர வேலை தவிர மீதம் இருக்கும் நேரத்தை செலுத்த முடிந்தது. நண்பன் ஒருவன் மூலமாக தெரிந்த இசை ஆசிரியரிடம் முறையாக சங்கீதம் கற்றான். சூர்யா இளங்கலையை 3 வருடத்தில் படித்து முடித்ததும் அடுத்த போராட்டம் ஆரம்பித்தது. அடுத்து இசைப்பள்ளியில் சேர்க்க படிக்க வேண்டும் என்ற ஆசையை அவனால் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதற்கு முழு முக்கிய காரணம் மாவட்டம் தொடங்கி மாநில அளவிலான கல்லூரிகளுக்கு இடையே நடைபெற்ற இசை போட்டிகளில் எல்லாம் அவன் வெற்றி வாகை சூடியதே. அந்த வெற்றிகள் உத்வேகமாக அமைய இன்னும் இத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வெறி அவனுக்கு கொப்பளித்து கிளம்பியது.
அவன் ஆசையை வீட்டில் தெரிவிக்க தண்ட செலவு என எடுத்ததுமே சீன பெருஞ்சுவரை எழுப்பினார்கள் அவர் பெற்றோர்கள். எந்த பக்கம் சென்றாலும் அந்த சுவற்றில் போய் முட்டி நிற்க வேண்டி வந்தது. வழி தெரியாமல் தவிக்கும் சிறு குழந்தை போல் தடுமாறி நின்றான் சூர்யா. விழியில் கலங்கி தொண்டை அடைக்க நின்றிருந்த சூர்யாவை பார்த்தால் யாருக்குமே மனம் இலகிவிடும். ஆனாலும் அவன் பெற்றோர்கள் இலகவில்லை. இத்தனை வருடங்களில் சூர்யாவை அப்படி பார்த்ததில்லை அரவிந்த். என்ன தடை வந்தாலும் அடுத்தடுத்து என போய்கொண்டே இருப்பான். ஆனால் இன்று யோசிக்கும் திறனையே இழந்து விட்டதை போல் நின்று கொண்டிருந்தான். அவன் இசைப்பள்ளியில் சேர்ந்து படிப்பதற்கு நிறைய செலவாகும். கண்டிப்பாக பெற்றோர்கள் உதவி இல்லாமல் அவனால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது என சூர்யாவுக்கு நன்றாக புரிந்தது. ஆனால் அவர்களோ அவன் கனவில் அல்லவா மடார் மடார் என்று அடிக்கிறார்கள். சூர்யாவின் நிலையை பார்த்த அரவிந்த் பெற்றோர்கள் நல்ல மனநிலையில் இருக்கும்போது பேச வேண்டும் என எண்ணி அதை செயல்படுத்தினான். அவனுக்கு நேர்முக தேர்வில் வேலை கிடைத்தது வேறு தன்னம்பிக்கையை கூட்டியது. அவனுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைத்ததை நினைத்து பெற்றோர்களுக்கு அத்தனை நிம்மதி. இதற்காகத்தானே அவர்கள் அயராது உழைத்தது. வாழ்க்கையில் ஒருவரை அண்டியோ சார்ந்தோ அவர்களின் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஒருவனை சொந்த காலில் நிற்க வைத்தாயிற்று. இனி மற்றொருவனை எப்படியோ முடுக்கிவிட வேண்டும். இப்படி சூர்யாவின் பெற்றோர்களின் எண்ணம் பளிங்கை போல் இருக்க அரவிந்த் அதில் லேசாக கல்லெறிந்து பார்த்தான். அடுத்த வருடம்தான் வேலைக்கு சேர்ந்து விடுவதால் வீட்டில் வருமானம் பெருகும் என பேச்சுவாக்கில் சொன்னான். அரவிந்தின் கெட்டித்தனத்தால் அவனது படிப்புக்கு என பெரிதாக எதுவும் செலவாகவில்லை. ஆனால் வங்கியில் கல்வி கடன் என எதுவும் வாங்கவில்லை. ஆகவே சூர்யாவின் இசைத்துறை சம்பந்தப்பட்ட படிப்புக்கு அவன் வேலைக்கு சென்றதும் பணம் கட்ட விருப்பப்படுவதாக பெற்றோர்களிடம் சொன்னான். ஆரம்பத்தில் அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை என்றாலும் அரவிந்தின் இந்த பேச்சு அவர்கள் மனதை குளிர்வித்தது. தனக்கென்று சுயநலமாக சிந்திக்காமல் உடன் பிறந்தவனுக்காக பார்க்கிறானே என பூரித்து போயினர். அவர்கள் காலத்துக்கு பின்னர் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் அப்படியே இருக்க வேண்டும் என மனமாற வாழ்த்தி அரை மனதுடன் சம்மதித்தனர். ஆகவே சூர்யாவை மேலும் ஓரிரு வருடங்கள் முழு நேர இசைப்படிப்பை தள்ளி போட செய்தான் அரவிந்த். அதனால் சூர்யாவும் முதுகலையில் MBA சேர்ந்தான். அப்படியே படிப்பு நேரம் தவிர கிடைக்கும் நேரத்தில் சிம்பனி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் இசைப்பள்ளியில் பகுதி நேரமாக பயிற்சி பெற ஆரம்பித்தான். அதற்கு அவன் வேலை செய்து ஈட்டிய பணம் உதவியது. அங்கேதான் அவன் லட்சிய பாதையோடு சேர்ந்து வாழ்க்கையும் தலைகீழாக புரண்டு போனது. முதுகலை படிப்பு, வேலை, மாலை நேர இசை வகுப்பு என சூர்யாவுக்கு நேரம் ரெக்கை கட்டி கொண்டு பறக்க அடுத்து வந்த ஒரு வருடமும் மளமளவென கடந்திருந்தது. இசைப்பள்ளியில் சூர்யாவின் திறமையை பார்த்த மற்ற மாணவர்கள் வியந்து போனார்கள். அதனால் அவனின் மதிப்பும் கூடியது. சூர்யா அனைவரிடமும் இன்முகத்துடனும் நட்புடனும் பழக அவனின் நட்பு கூட்டமும் பெருகியது. அரவிந்தும் தனக்கு கிடைத்த வேலையில் சேர்ந்து ஆரம்ப கால பயிற்சியை கூட முடித்து விட்டிருந்தான். சூர்யாவுக்கும் இப்பொழுது பண தேவைகள் அதிகமாகிவிட்டன. அரவிந்த் அதையெல்லாம் சமாளித்தான். அந்த சமயத்தில்தான் சூர்யா அவளை சந்தித்தான். சஹானா, பொறுமை என்று பொருள். இந்த ராகத்தில் உள்ள பாடலை கேட்பவர்கள் எவ்வளவு கோபக்காரர்களாக இருந்தாலும் அவர்களது கோபத்தை தணித்து கொண்டு பொறுமையாக போய்விடுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை சூர்யாவினில் ஏற்படுத்தி இருந்தாள் சஹானா. அவள் இருக்கும் இடம் அத்தனை உயிரோட்டமானதாக தெரிந்தது அவனுக்கு. சூர்யா எந்த மனநிலையில் இருந்தாலும் அவளை கண்டால் போதும், மனம் அமைதியடைந்துவிடும். சிம்பனி இசைப்பள்ளியில் வந்து சேர்ந்தவளுக்கு சூர்யாவை போலவே கிட்டார் வாசிப்பதில் பிரியம்.
அந்த ஒத்த ரசனையே இருவரையும் நெருங்க வைத்தது என்றால் அது மிகையல்ல. அவளின் குரலில் தேனை குலைந்த இனிமை. அதில் இவன் குலைந்து போனான். இசையை பற்றி பேசி விவாதித்து வாசித்து சுவாசித்து என அவர்கள் இருவரும் அதிலேயே வாழ்ந்தனர். அவர்களின் உலகம் வேறு. அது அழகானதாகவும் இனிமையானதாகவும் நகர்ந்தது. அவர்களின் நட்பு மெதுவாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த பின்னரே சூர்யா அதை உணர்ந்தான். காதல் என்னும் சுழலுக்குள் ஈடுபடாமல் இருக்க முடிந்த வரையில் போராடினான். ஆனால் காதல் சுழல் அல்ல, சுனாமி என்பதை போக போகத்தான் உணர்ந்தான் சூர்யா. அவன் காதலுடன் போராட போராட சுழலில் வீரியம் அதிகமானதை ஒழிய குறைந்த பாடில்லை. அக்காதலை சகனாவிடம் சொல்லவும் முடியவில்லை, சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. அவன் இருக்கும் நிலை என்ன, என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அடம்பிடித்து இசைத்துறையில் சேர அனுமதி வாங்கிவிட்டான். முதுகலை படிப்பிலும் சேர்ந்த 1 வருடமும் ஓடிவிட்டது. ஆனால் இன்னும் அவன் லட்சிய பாதையில் சாதிக்க வேண்டியிருக்கிறதே. இதையெல்லாம் உணராத இளமை அவன் காதல் உணர்வுகளை பந்தாடுகிறதே. அரவிந்திடம் எதையும் மறைத்து பழக்கப்படாதவன் மனதில் தோன்றிய சலனத்தை சொல்லிவிட்டான். அரவிந்த் இப்பொழுது சற்று உஷாரானான். படிப்பு சம்பந்தப்பட்டது என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் போராடலாம், அதில் அர்த்தம் இருக்கிறது. அவனும் பக்கபலமாக இருப்பான், பெற்றோர்களை எதிர்க்கவும் செய்யலாம். ஆனால் காதல் என்றெல்லாம் அவர்கள் முன்னால் போய் நிற்கும் துணிவெல்லாம் சுத்தமாக அரவிந்துக்கு இல்லை. அப்படியே சூர்யா போய் நின்றாலும் அவர்களின் பதில் எதிர்மறையாக தான் இருக்கும் என 200% உறுதி. அப்படி இருக்கையில் அதை ஊக்குவிக்க கூடாது. சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தவன் தொண்டையை சரி செய்து கொண்டு பேச ஆரம்பித்தான். உன் மியூசிக் கேரியருக்கு நான் வீட்டில் பேசினேன். ஏன்னா அதில் அர்த்தம் இருக்கு. அதற்கு எத்தனை தடங்கள் வந்தாலும் கண்டிப்பா உனக்கு பக்கபலமா இருப்பேன். ஏன்னா அந்த விருப்பத்தில் நியாயம் இருக்கு. ஆனா அதே உறுதுணைய இந்த விஷயத்துல தயவு செய்து எதிர்பார்க்காத. வீட்டுல என்ன சொல்லுவாங்க என தெரிஞ்சும் என்னால எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் என நீயே சொல்லு என்றான் மிகவும் தெளிவாக. புரியுதுடா, ஆனா என்னால இந்த உணர்வை ஒண்ணுமே இல்ல என கடக்க முடியல. அவ இல்லாத வாழ்க்கைய நினைச்சு பார்த்தா வெறுமையா இருக்கு. அவளை விட என்னை யாரும் நல்லா புரிஞ்சிக்க மாட்டாங்க. எங்க 2 பேரோட எண்ண அலைகளும் ஒரே மாதிரி இருக்கும். அவளுக்கு இசையின் மேல் உள்ள பிரியம், இத்துறையில் சாதிக்கணும் என்கிற ஆர்வம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதோட அவள் என் மேல காட்டுற அக்கறை என்னை எங்கேயோ சிம்மாசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்குதுடா. என்னை முழுமையா ஃபீல் பண்ண வைக்கிறா என்றான். எனக்கு என்னமோ கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பொண்ணோட முகத்தை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றதுலயே உடன்பாடு இல்லை. அதுவும் வீட்டுல அப்பா அம்மா குணம் தெரிஞ்சும் இப்படி பேசுற என்றான் அரவிந்த். அப்பொழுது தன் நிலையிலிருந்து சற்று மாறாமல் சூர்யாவுக்கும் அவனது பெற்றோர்களின் குணம் புரிந்தது. அதனால் தான் அவன் தயங்கியதே. அதனால் எதுவும் பேசாமில்லை, மௌனமாகிவிட்டான். ஆனாலும் அந்த பாலாய் போன மனம் சொல் பேச்சு கேட்டு அப்படியே நடந்து விடுமா என்ன? மூளை யோசித்து செயல்படுவதற்கு எல்லாம் மனம் கேட்டுவிட்டால் அனைத்தும் எவ்வளவு சுலபமாக நடந்து முடிந்துவிடும். மனதில் சகானா மேலே அரும்பிய காதலை மறைத்து கொண்டு உற்சாகமாக இருப்பதை போல் காட்டியவாறே நடமாடினான் சூர்யா. ஆனால் அவன் மட்டும் அப்படி இருந்தால் போதுமா? எதிராளியும் அப்படி இருக்க வேண்டுமல்லவா? சூர்யா தன் மனதை உணர்ந்து அதை மறைக்கவும் ஆரம்பித்த சில நாட்களிலேயே சகானா அவனிடம் வந்து ஏமாற்றும் ததும்பும் விழிகளால் அவனை ஏறிட்டு, நீ சொல்லுவ என்ன நினைச்ச என அவன் மேல் உள்ள காதலை சொல்லிவிட்டாள். முகத்தில் எதிர்பார்ப்பை பதுக்கி விழிகளில் காதலை செதுக்கி இதழ்கள் அரும்புடைத்து காதலை வெளிப்படுத்த அவனால் மறுத்து அவள் மனதை உடைக்க முடியுமா என்ன? அவன் மனதில் முட்டவிழ்ந்த காதல் அதற்கு சற்றும் இடம் அளிக்கவில்லை. அவள் முகத்தையே காதல் பொங்க பார்த்திருந்தவனுக்கு என்ன தடை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிவு பிறக்க அந்த நிமிடத்தில் அவன் காதல் வென்றுவிட்டது. அப்படிதான் அவன் நினைத்தான். பாவம், அதன் பிறகு வந்த நாட்களில்
இவ்வுலகில் இதுவரை யாரும் அப்படி காதலிக்கவே முடியாது என்பதைப் போல் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் காதலித்தனர். பள்ளியில் கற்பதுடன் அங்கே அவர்கள் அமைத்த இசைப்பள்ளி குழுவுடன் சேர்ந்து ஆங்கங்கே இசை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றனர். அவர்கள் இருவருக்கும் நாட்கள் ரம்யமானதாகவே சென்றது. அவனும் சகானாவும் இசை வெள்ளத்தில் திளைத்தனர். அதே இசையை கொண்டு அனைவரும் இன்பத்தில் திளைக்கவும் வைத்தனர். சகானா தன்னிடம் வந்து காதலை சொல்லவும் உடனே அதை அரவிந்திடம் பகிர்ந்து கொண்டான். அதை கேட்ட அரவிந்த் நேரம் எதுவும் பேசவில்லை. காதல் என்பது முச்செடி போல் வேண்டாம் என வெட்ட வெட்டதான் அசுர வளர்ச்சி காட்டும். இவனை இப்பொழுது கட்டுப்படுத்த முடியாது என புரிந்து கொண்ட அரவிந்த், அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, ஆனாலும் இது உன் வாழ்க்கை, உன் விருப்பம் என சுருக்கமாக முடித்து கொண்டான். இதற்கு மேல் அவன் என்ன சொல்லி தடுக்க முடியும்? அடுத்து வந்த மாதத்தில் சகனாவின் பிறந்த நாள் வந்தது. அவளுக்கு பரிசாக என்ன தரலாம் என யோசித்து யாரும் தர முடியாத பரிசாக அவனே கிட்டாரில் சொந்தமாக இசையமைத்து அதை அவளிடம் தந்தான் சூர்யா. கண்களில் கர்வத்துடன் அதை வாங்கி கேட்டவளோ, இவ்வளவுதானா என படபடத்தாள். காதலனின் மனம் தாழவில்லை. என்ன வேண்டும் என கேட்க, நீ என் அருகில் இல்லாத போதெல்லாம் நீயே சொந்தமா போட்ட எல்லா இசையும் நான் எப்பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கணும் சூர்யா என்றாள். சூர்யா நெக்குருகி போனான். இவள் எனக்கே எனக்கானவள் என பரவசப்பட்டு மகிழ்ந்தான். தன் அவளுக்கு இல்லாதது எதுவும் இல்லை என காதலில் அமிழ்ந்தான். என்னோடது எல்லாம் உனக்கு தாண்டா என அவன் அதுவரையில் சொந்தமாக கிட்டாரில் இயற்றிய இசை தொகுப்பு அனைத்தையும் அவளிடம் தந்தான் அக்காதலன். அதை கூடிய விரைவில் இசைத்தட்டாகவும் வெளியிடவும் காத்திருந்தான். அதை எப்படி எங்கே வெளியிட வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இன்னும் விவரம் தெரியவில்லை அவனுக்கு. அதை பெற்றவளுக்கோ உவகை தாழவில்லை. அவன் அருகில் நெருங்கி கன்னத்தில் முத்தத்தை பதித்து விலகினாள். முதல் முத்தம் என்றுமே தித்திக்கும். அதுவும் எதிர்பாராத நேரத்தில் கிடைத்தால் இரட்டிப்பு மகிழ்ச்சி. கல்லூண்ட வண்டை போலானான். நாட்கள் அதன் பாட்டுக்கு வேகமாக சுழல சிம்பனி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் சூர்யா சேர்ந்து கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஓடியிருந்தன. சூர்யா எலக்ட்ரிக் மற்றும் அக்கோஸ்டிக் கிட்டாரில் பயிற்சி பெற்று நன்றாகவே தேர்ந்திருந்தான். இன்னும் 1 வருடத்தில் இசை சம்பந்தப்பட்ட அடிப்படை படிப்பு அனைத்தையும் கற்று தேர்ந்து விடுவான். 6 மாதங்களுக்கு முன்னால் MPAவையும் வெற்றிகரமாக முடித்திருந்தான். இனி அவன் லட்சியத்திலும் சரி, சொந்த வாழ்க்கையிலும் சரி, தடையேதும் இல்லை என்பதை போல் குதூகலமாக வளைய வந்தான் சூர்யா. ஆகவே தன் விருப்பம் போல் இசைத்துறையில் வெளிநாட்டில் மேற்படிப்பு படிக்க சூர்யா மிகவுமே ஆர்வமாக இருந்தான். அதை பற்றி திட்டமிட்டு வேலைகளை ஆரம்பித்தான். அடுத்த வருடத்துக்கான படிப்புக்கு இப்பொழுது விண்ணப்பித்தால் தான் சரியாக இருக்கும். அதற்குள் மேலும் சில இசை சம்பந்தமான வகுப்புகளில் சேர்ந்து தேவையானதை கற்றுக்கொள்ளலாம். அவன் விருப்பத்தை பற்றி சகனாவிடம் பகிர்ந்து கொள்ள அவற்றையெல்லாம் கண்களில் ஆர்வம் என்ன கேட்டுக்கொண்டாள். ஏதோ யோசனையுடன் சகானா அமர்ந்திருக்க என்னவென்று வினவினான் சூர்யா. எனக்கும் வெளிநாட்டுல படிக்க ஆசையா இருக்கு, ஆனா என அவளின் விழிகள் இலக்கில்லாமல் தூரத்தில் எங்கோ வெறித்தன. என்னடா சொல்லு என சூர்யா அவள் அருகில் நெருங்கி அமர, அது இங்க படிக்கவே எப்படியோ வீட்டில் சண்டை போட்டு பணம் வாங்கினேன். இன்னும் 4 மாசம்தான் என்னால இங்க படிக்க முடியும். அப்புறம் என்ன பண்றது என தெரியல. இனி யூஎஸ்ல படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அதுக்கெல்லாம் நான் எங்க போறது? அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கே என்ன செய்யறதுன்னு என தெரியல என்றால் பீரிட்ட துக்கத்தை மறைத்து கொண்டு.
ஆரம்பத்தில் அவள் வெளிநாட்டில் படிக்க விருப்பம் என சொன்னதை கேட்டு மகிழ்ந்தவனுக்கு அடுத்தடுத்து அவள் சொன்னதை கேட்டவுடன் வேதனை மனதை அழுத்தியது. அவன் நிலைமையை போலவே அவளுக்கும் இருந்தும் அவளது துக்கத்தை வெளியில் காட்டாமல் மலர்ந்த முகத்துடனேயே வளைய வருகிறாள். அதோடு இனிமையாக பழகுகிறாள் என உருகி போனான் காதலன். அவனுக்காவது அரவிந்த் இருக்கிறான். அவளுக்கு அவள் அண்ணன் இருந்தும் சுயநலமாக அவன் வாழ்க்கை என காதலித்த பெண்ணை மணந்து கொண்டு போய்விட்டான். அவர்களைப் போன்றே அவளும் மத்திய தர குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவனை விட்டால் அவளுக்கு யார் உதவுவார்கள்? தான் உதவுவதாக சொல்லி நம்பிக்கை அளித்து அவன் அதுவரையில் சேகரித்த விவரங்களை எல்லாம் அவளிடம் பகிர்ந்து கொண்டான். அவன் எந்தெந்த பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கப் போகிறான் என்றும் எங்கெல்லாம் உதவி தொகையுடன் படிப்பதற்கு இடம் கிடைக்கும் என்ற விவரங்களையும் சொன்னான். அதோடு உதவித்தொகை கட்டாயம் கிடைக்கும் என்ற காரணத்தால் அவன் அக்கல்லூரிகளை தேர்ந்தெடுத்ததாகவும் தெளிவாக விளக்கினான். அந்த தகவல்களை வைத்து அதன் அடிப்படையில் அவளையும் பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுக்க சொன்னான். அவள் முகம் ஓரளவுக்கு தெளிவடைந்தாலும் இன்னுமே குழப்பத்தில் ஆழ்ந்திருக்க, கவலைப்படாத, நான் இருக்கேன்டா, அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் தரேன் என ஆதூரமாக அவள் தலையை தடவினான். தேங்க்ஸ் என கண்களில் நீர் வழிய பார்த்திருந்தவளை அள்ளி அணைக்க தோன்றியது சூர்யாவுக்கு. கட்டுப்படுத்தி கொண்டு அவளை பார்த்து புன்னகைத்தான் சூர்யா. சொன்னதைப் போலவே சூர்யா பகுதி நேர வேலையில் சேர்த்து வைத்த பணத்தை அவளிடம் தந்தான். அதன் பிறகு சஹானா மளமளவென்று தன் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். இனி அவன் பிரச்சனையே எதிர்கொள்ள வேண்டுமே. உள்ளூரில் படிக்கிறேன் என சொன்னதற்கே அரை மனதுடன் தான் சம்மதித்தனர் வீட்டினர். இதில் வெளிநாட்டு படிப்பு என்று சொன்னால் என்ன சொல்வார்களோ என பதைப்பாக இருந்தது. இதுவரையில் பெற்றோரை எதிர்த்து எதுவும் செய்ததில்லை. அவர்களுக்கு பிடிக்காததை செய்திருக்கிறான் என்றாலும் அதை ஒருபோதும் எதிர்த்து கொண்டு செய்ததில்லை. வேண்டா வெறுப்பாக பெற்றோர் சம்மதித்தாலும் போதும் என காத்திருந்துதான் செய்தான். அதேபோல் வெளிநாட்டில் படிப்புக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அவ்வாறே போராட வேண்டியிருந்தது. நீ MBA படிச்சதும் உன்னை வேலைக்கு போ என சொன்னமா? இந்த துறையில் படிச்சதும் உடனே உனக்கு வேலை கிடைத்துவிடும் என்றாலும் பரவாயில்ல, முதலில் படிப்பதற்கே உதவித்தொகை கிடைக்குமா என்றே தெரியவில்லை. இருட்டில் வெளிச்சத்தை தேடி போகும் இந்த செயல் தேவையா என பெற்றோர் கடுமையாக எதிர்க்க, எப்பொழுதும் போல் அரவிந்த் உதவிக்கு வந்தான். அவன் ட்ரை பண்ணட்டும், கிடைக்கலனா அதான் MBA முடிச்சிருக்கானே, வேலை நான் வாங்கி தரேன் என சொல்லவும் அமைதி அடைந்தனர். அரவிந்த் வீட்டினர் சொல்படி கேட்டு நடப்பதால் அவன் சொல்வதை எல்லாம் பெற்றோர் காது கொடுத்து கேட்டனர். எப்படியோ அரவிந்தின் தலையீட்டால் சூர்யா மேற்படிப்பு படிக்க அமெரிக்காவில் உள்ள 3 கல்லூரிகளுக்கு விண்ணப்பித்து விட்டான். வீட்டினரிடம் போராடியதால் சூர்யா விண்ணப்பத்தை அனுப்ப கடைசி தேதி வரைக்குமே வேலை இழுத்து விட்டது. இதற்கிடையில் சூர்யா அனுப்புவதற்கு சில வாரங்களுக்கு முன்னரே மேல் படிப்புக்கான விண்ணப்பங்களை அனுப்பிவிட்டு நம்பிக்கையுடன் காத்திருக்க ஆரம்பித்தாள் சஹானா. சூர்யா அவளின் அசுர உழைப்பை பார்த்து வியந்து போனான். அதோடு அவளின் நம்பிக்கை ஆச்சரியமளித்தது. அவர்களே தங்களை நம்பாவிட்டால் பின்ன யார் நம்புவார்கள்? உண்மை